Hey, hi, Satya here. இன்னைக்கு நம்ம சேனல்ல போஸ்ட் கோவிட் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ, போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்களே. ஸோ அதில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ, ஸோ எதுக்கு நம்ம பேனிக் ஆகணும், எதுக்கு நம்ம டாக்டரை ரீச் அவுட் பண்ணோம், இல்லைனா வீட்டிலே இருந்து நம்ம ஏதாச்சும் ஹோம் ரெமடிஸ் பண்ணி கூட நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாமா, அந்த விஷயமெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எங்கள் மம்மி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க இந்த போஸ்ட் கோவிடில், என்னோட பிரதர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணான். ஸோ எங்கள் 3 பேருக்கு போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருந்தது, எதுக்கு நீங்கள் டாக்டரை ஆக்சுவலி ரீச் அவுட் பண்ணலாம், அது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்சோ என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாடி ரொம்ப வீக்கன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டு ரீபில்ட் ஆல் த டிஷ்யூஸ் இன் த பாடி, டு ரீபில்ட் யுவர் எனர்ஜி, நம்ம என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கணுன்றது கூட நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு நான் முதல்ல சொல்கிறேன், ஏன்னா அவன் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் to be tested positive in our family. எங்கள் அண்ணனுக்கு போஸ்ட் கோவிட் ரொம்ப வீக்காக இருந்தான், ரொம்ப டயர்டாக இருந்தான். அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ப்ரீதிங் இஷ்யூ, ரொம்ப தூரம் நடக்கிறோன்னா முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோன்னா அந்தளவுக்கு ப்ரீதிங் இஷ்யூ இருக்காது நம்மளுக்கு. பட் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரீதிங் இஷ்யூ இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் கூட என்னால் வாக் பண்ண முடியல, ரொம்ப நேரம் ஃபோனில் கூட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ரொம்ப நேரம் கூட பேச முடியாது, லைட்டாக ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கும். இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட கொஞ்சம் பேருக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலி பேனிக் ஆக தேவையில்லை. ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டாக்டரை ரீச் அவுட் பண்ணலாம். If it is bearable, tolerable, you needn't panic about that. இது எங்கள் அண்ணனுக்கு இருந்தது. எனக்கு போஸ்ட் கோவிட் பயங்கர ஹெட்டேக், பயங்கர ஹெட்டேக், ரொம்ப சிவியராக இருந்தது. ஒரு கரெக்டாக 1 வீக் நான் குவாரண்டைன்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் லாகின் பண்ண உடனே ஒரு 1 hour கூட என்னால் சிஸ்டம் முன்னாடி உட்கார முடியல. ஒரு 1 hour நான் உட்காந்து நான் 3 hours நான் படுக்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் மார்னிங் லாகின் பண்ணிவிட்டு எனக்கு பெருசாக அப்போ ஒர்க்கும் இல்லை. Because my team, they know that I was affected by COVID, and நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக I'm getting over it அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒர்க் கூட எனக்கு அலாட் பண்ணல. ஸோ எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது. 1 hour நான் ஒர்க் பண்ணேன்னா மார்னிங் நான் மத்தியானம் அப்படியே படுத்துடுவேன். படுக்கும் ஒரு அது கூட ஒரு டோலோ 650 ஒரு சாரிடான ஒரு பேராசிட்டமாலை போட்டு படுத்தா தான் எனக்கு ரிலீஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஹெட்டேக் எனக்கு 4 days கண்டினியூஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 days நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னடா இது இவ்வளோ தலைவலிக்குது, நம்மளால் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் லேப்டாப் பார்க்க முடியல, நம்மளால் ஒர்க்கே பண்ண முடியலையே, இப்படியே இருந்துடுமோ அப்படிலாம் கூட பயந்தேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த 4 days நான் எனக்கு தெரிஞ்சு குவாரண்டைன் முடிச்சு ஒரு 1 week நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு டேக்கு ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணுவேன். என்னால் மேக்ஸிமம் 2-3 hours தான் பண்ண முடிஞ்சுது. நான் ஆஃப்டர்நூன்லாம் படுத்து தூங்கிட்டே தான் இருந்தேன். தூங்கிட்டு இருந்தால் தான் எனக்கு ரிலீஃபாகவே இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு தலைவலி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சிம்டம்ஸில் நான் கேள்வி படலை. ஏன்னா நான் ஆன்லைன் அவ்வளோ ஃபாலோ பண்ணலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட நான் கேட்கல, எப்படி போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் எதனா இருக்குமா அப்படின்லாம் கூட நான் கேட்கல. அதனால் எனக்கு தெரியல, எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ நான் ஆக்சுவலி பேனிக் ஆகிட்டு நான் டாக்டரை ரீச் அவுட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா போஸ்ட் கோவிடில் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும், பேனிக் ஆகாதீங்க, இது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஆன்லைனில் அப்புறம் சர்ச் பண்ணப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போஸ்ட் கோவிட் நிறைய ஹெட்டேக் இருக்குது, பட் இது 3-4 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா டோலோ 650 போடுங்க, 3 times போடுங்க, 2 days கண்டினியூஸாக போடுங்க, 2 daysக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் ஒரு 2 days ஹெட்டேக் அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டெஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி, சிஆர்பி, ஏதோ சீரம் டெஸ்ட், அப்புறம் டைமர், இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. பட் எனக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லாதனால, நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஆக்சசிபிலிட்டி இல்லாதனால எனக்கு அவ்வளோ இஷ்யூஸ் கூட எனக்கு நான் பெருசாக எதுவும் ஃபேஸ் பண்ணலை. அதனால் நான் இன்னும் அந்த டெஸ்ட் கூட எடுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எடுத்து பார்த்து வச்சிங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்லாம் கரெக்டாக இருந்தது, பிபி சுகர் அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு வேறு எந்த டிசீஸும் எனக்கு இல்லை. அதனால் இந்த டெஸ்ட்லாம் எடுக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹெட்டேக் இப்படியே
கண்டினியூஸாக ஒரு 1 வீக் மேலே இப்படியே இருந்துச்சு, டேப்லெட் போட்டு கூட கம்மியாகல, இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு ரீகன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் 2 days வந்து டோலோ 650 வந்து 3 times போட்டேன். அப்புறம் கரெக்டாக இந்த 4 days தான் ஹெட்டேக் இருந்து, அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வந்து எனக்கு ஹெட்டேக்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து த்ரோட்டில் வந்து ஃப்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு கன்ஜஷன் வந்து த்ரோட்டில் இருந்துகிட்டே இருந்தது. த்ரோட்டில் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. காஃப்லாம் எனக்கு எதுவும் இல்லை. ஸ்னீசிங் வந்து ஒரு 1 day என்னமோ இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ கூட எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸை சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், மேஜர் திங் என்னென்னா வந்து இந்த போஸ்ட் கோவிடில் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்புறீங்களே இல்லையோ, ஒரு ஃபோன் எடுத்து ரீசெண்டாக ஃபேமிலி மேன் 2 சீரீஸ் ரிலீஸ் ஆச்சுல, சரி அது பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். சுத்தமாக முடியல. ஒரு 10 minutes கூட என்னால் வந்து வீடியோ பார்க்க முடியல. ஒரு வீடியோ பார்க்க முடியல, ஒரு படம் பார்க்க முடியல, ஒரு சாங் கேட்க முடியல. எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு 4-5 days எனக்கு இப்படி தான் இருந்தது, சுத்தமாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து கோவிட் முடிஞ்ச உடனே யூ ஸ்டார்ட் ரீடிங் புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா நானும் ட்ரை பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேஜ் படிக்க பாருங்கள், இல்லைனா வந்து பசில்ஸ் விளையாட பாருங்கள், இல்லைனா எதனா சம்திங் டு டீல் வித் த மைண்ட் கேம்ஸ் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்ட் பசிலோ சுடுக்கோவோ இந்த மாதிரி எதனா வந்து ஃபோனில் வந்து கொஞ்சம் விளையாட வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்னா வந்து டெய்லி வந்து ஒரு 2 pages படிக்க வந்து நான் ட்ரை பண்ணேன். வொக்காபுலரி வந்து அப்டேட் பண்ண எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் ஒரு டெய்லி ஒரு 10 words வந்து சும்மா மெமரைஸ் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் டு கிவ் ஒர்க் டு மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மெமரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன டாஸ்கில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து கரண்ட்லி வந்து ஐ திங்க் ஐம் ஏபிள் டு ஃபோக்கஸ், ஐம் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். நேற்றுக்கும் நான் ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணேன், ஃபார்வர்ட்லாம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணாமல் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் மை கான்சன்ட்ரேஷன் இஸ் கெட்டிங் பேக். ஸோ மை ஃபோக்கஸ் இஸ் கெட்டிங் பேக். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அண்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப எனக்கும் ரொம்ப நானும் ரொம்ப வீக்காக இருந்தேன், நானும் ரொம்ப டயர்டாக இருந்தேன். பட் அதுக்குன்னு சொல்லி நம்ம படுத்துகிட்டே இருந்தேன்னா கூட திடீர்னு வந்து நம்ம ஏது வேலை செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து வாக் பண்ணுங்கள். ஒரு 10 minutes ஆச்சும் வாக் பண்ணுங்கள். போஸ்ட் கோவிட் உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் ஒரு 10 minutes ஆச்சும் ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் கோவிட் எனக்கு கூட ரொம்ப வீக்காக இருந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன், படுத்துகிட்டே தான் இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1 kilometer ஆச்சும் நான் வாக் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணேன். ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறேன்னா கூட நான் வண்டி எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டுலாம் போகல, நான் நடந்து தான் போயிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கூட போஸ்ட் கோவிட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட நான் ஏதாச்சும் வாங்க போகிறேன்னா நான் நடந்து தான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் தட் நம்ம வீக்காக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வி ஹேவ் டு கெட் பேக் டு நார்மல்ன்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் எங்கள் மம்மிக்கு வந்து என்ன போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் இருந்ததுனா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு லைட்டாக ப்ரீத்திங் ட்ரபிள் வந்து கோவிடில் இருக்கும்போதே இருந்தது. பட் கான்சன்ட்ரேஷன் லெவல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லைட்டாக அந்த ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும்போது வந்து ஏதோ டேப்லெட் வந்து டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. ட்ரபிள் இருக்கும்போது அதை போட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து செஸ்ட்டு கீழெல்லாம் வந்து இங்கே கன்ஜஷன் ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது வந்து அவங்க வந்து வார்ம் வாட்டரில் வந்து சுகரு சால்ட் போட்டு வந்து அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் மறந்துட்டேன். நிறைய டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த கபசுர குடிநீர் வந்து கண்டினியூஸாக 10-15 days ஓவர்டேக் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி வந்து அது 1 week கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஸ்டட் பாசிட்டிவ்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து 2 times எடுத்துக்கணும். மார்னிங் ஈவினிங் 40 ml எடுத்துக்கணும். போஸ்ட் கோவிட் வந்து நீங்கள் வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு கோவிடே வரல ப்ரிகாஷனுக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா கண்டினியூஸாக 15 days எடுத்துக்கினேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அசிடிட்டி ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு பாடியில். இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து பெயினாக இருந்தது. அதெல்லாம் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரபிள் ஏதோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. என்னடா இது வயிறெல்லாம் வலிக்குது, இந்த சைட்லலாம் வலிக்குது, என்னமோ ஏதோன்னு நினச்சேன். அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்துல அது அசிடிட்டி இஷ்யூவாகவும் இருக்கும், நிறைய டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் அப்போல கேட்டப்போ அவங்க பேன்டாப்பும் அதோடு சேர்த்து வேறு ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க. அது 2 நாள் போட்டேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்கள் மம்மிக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே டேப்லெட் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்க்கணும் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் இஷ்யூஸ் வி ஃபேஸ் போஸ்ட் கோவிட். ஸோ இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் வந்து பேனிக் ஆகாதீங்க.
முடிஞ்சால் உங்களால் முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா வந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட. நான் நிறைய இந்த கோவிட் டைமில் நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணேன். M5 என்ற ஆப்பில் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நான் வந்து ஒரு 1 இயராக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன், கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன், எங்கள் டேடிக்கு வேக்சின் போட கூட நான் கன்சல்ட் பண்ணேன். எனக்கு போஸ்ட் கோவிட் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது கூட கன்சல்ட் பண்ணேன். எங்கள் மம்மி கப்புள் ஆஃப் டைம்ஸ் நான் கன்சல்ட் பண்ணேன். இது வரைக்கும் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணலை. எங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அது ஃப்ரீ. ஸோ that's how I'm using it. பட் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறதாலும் தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்பேலாம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா வந்து M5 நான் கூப்பன் வரும். நான் அதில் தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கூப்பன் வந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 50% ஆஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் M5 இஸ் வெரி குட். ஐ ரெக்கமெண்ட் இட். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. சும்மா போனோன்னா வைரஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கோவிடே இல்லைன்னா கூட உங்களுக்கு கோவிட் வர சான்சஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து இது தவிர நாங்கள் என்ன வீட்டில் வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணால் கண்டினியூஸாக நாங்கள் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 1 மந்த்தாக வார்ம் வாட்டர் தவிர ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக 2 to 3 liters வாட்டர் வந்து குடிக்கணும். அதுவும் சுடு தண்ணி தான் குடிக்கணும். இல்லை அப்பப்போ வயிற்று நோவுதுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், சக்கரை உப்பு போட்டு குடிக்க வேண்டியது. வீக்லி த்ரைஸ் வந்து கபசிர குடிநீர் இல்லை நிலவேம்பு கஷாயம் இதை தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கபசிர குடிநீரும் நிலவேம்பு கஷாயம் ரெண்டும் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு ஒரே டிகாஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வீக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூடாகிடுச்சு உடம்பு, இந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தனியாக போட்டு கஷாயம் வைப்பாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, எங்கள் மம்மி வச்சு தருவாங்க. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சீரக கஷாயம் கூட போடுவாங்க. லேசாக கடாயில் வந்து சீரகம் போட்டுடுங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து அந்த ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா சூடு வந்து நல்லா தண்ணியும் இது வந்து யூஸ் பண்ணும்போது எப்போயாச்சும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டமக் கிராம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட் கோவிடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். ஸ்டமக் கிராம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டாக்கிங் அபவுட் த ஃபுட் தட் யூ கேன் டேக் டியூரிங் கோவிட், நாங்கள் என்ன எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். மார்னிங் வந்து நைட் வந்து பாதாம் இருக்குல்ல, ஆல்மண்ட்ஸ் ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் வந்து நான் ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் நானும் எங்கள் மம்மியும் 5 ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோம். அதோடு சேர்த்து கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம், வால்நட்ஸ் கொஞ்சம், அண்ட் பியோர் டேட்ஸ். அந்த டேட்ஸ் வந்து இந்த லயன் டேட்ஸ் அதெல்லாம் வைப்பாங்களோ அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த பியோர் டேட்ஸ் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான டேட்ஸ். அது வந்து எடுத்துப்போம், 2 எடுத்துப்போம். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து இதெல்லாம் எடுத்துப்போம். அண்ட் 2 eggs per day, திஸ் இஸ் கம்பல்சரி. கோவிட் டைமில் வந்து போஸ்ட் கோவிடில் ஒரு 1 வீக் வந்து 2 eggs எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு நான் 2 eggs, எங்கள் மம்மி 2 eggs. பட் நான் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, வந்து ஒரு 15 days ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு எக் தான் எடுக்கிறோம். ஏன்னா வந்து அது இதுக்கு மேலே சாப்பிட முடியல. ஒரு எக் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 to 3 eggs. இல்லை அது கூட இறங்கலைன்னா ஒரு எக்காச்சும் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 days வந்து கண்டிப்பாக மீட் ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நிறைய பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மீட் இஸ் அ வெரி வெரி குட் சாய்ஸ், சிக்கன் இஸ் அ வெரி வெரி குட் சாய்ஸ். அண்ட் டெய்லி வந்து அந்த கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வகையான அந்த வெரைட்டிஸான சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சுண்டல், ஒரு நாளைக்கு வந்து பச்சை பட்டாணி, ஒரு நாளைக்கு வந்து ஹார்ட்ஸ் கிராம் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதுவும் டெய்லி ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட வந்து மார்னிங் ஒரு 11 o'clock இல்லை 12 o'clock வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பொமக்ரனேட் ஜூஸை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் எடுத்துக்க பாருங்கள். ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்ச், பொமக்ரனேட்டா, இது 4 நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிவி கிடைச்சா கிவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிவி ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்கிறதில்ல, அதில் விட்டமின் சி நிறைய இருக்கும். ஆரஞ்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆரஞ்சில் கூட விட்டமின் சி நிறைய இருக்கும். பட் எங்களுக்கு ஆகாதது, அதனால் வந்து நாங்கள் அதை எடுத்துக்கல. ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. கேரட், பீட்ரூட் எல்லாம் இந்த கலராக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் டாக்டர் எங்களுக்கு சொன்னது. ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸில் வந்து கண்டிப்பாக நிறைய சேர்த்துக்கோங்க.
ஒயிட் ரைஸ் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இட்லி, தோசை இதெல்லாம் கூட கம்மி பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த சலாட் இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் சாப்பிட்றதெல்லாம் கூட கம்மி பண்ணிடுங்க. ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க. ஆஃப்டர்நூன் இது முடித்தோடனே ஒரு 3 o'clock அப்படி போல் கொஞ்சம் வந்து நீங்கள் டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணாலும் இல்லை வந்து எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் ஓஆர்எஸ்எல் லிக்விட் பேக்ஸ் வரும், ஜூஸ். அதுதான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. எங்கேயும் கிடைக்கிறதும் இல்லை, அது இப்போது ஸ்டாக்கே இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ரொம்ப எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தோணும்போது வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த பேக் ஜூஸில் வந்து எதுவும் வாங்காதீங்க, எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ஹாட்டாக சாப்பிடுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை, வெளியில் வச்சு அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் டாக்கிங் அபவுட் ஈவினிங் ஃபுட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த என்னது பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கலாம். இது போக வந்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய நட்ஸ், நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஓஆர்எஸ்எல் லிக்விட் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட அதோட வந்து இந்த பேக்கெட்ஸ் வரும்ல, எலக்ட்ரோலைட் பேக்கெட்ஸ் வரும்ல இந்த மெடிக்கல் ஷாப்பில், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் எப்போனா வச்சு ரொம்ப வந்து வயிறு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தாலும், கொஞ்சம் எனர்ஜி வந்து லோவாக இருந்தாலும் அந்த பேக்கெட்டில் இருக்கிற பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில், சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்ல, அதிலே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து திடீர்னு வந்து நைட்லலாம் வயிற்று வலி வரும். இந்த லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நைட்டு வந்து கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போலாம் நான் இதுதான் யூஸ் பண்ண ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு வந்து நல்ல ரிலீஃப் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப எந்த பெயினாக இருந்தாலும் ரொம்ப இன்டென்சிவாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட் ஏக் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 4-5 days அது நிற்கவே இல்லை, எந்த டேப்லெட் போட்டாலும் நிற்கவே இல்லை, ஸ்டமக் பெயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது, டாலரேட் பண்ண முடியலன்றப்போ கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாச்சும் டெஸ்ட் எடுக்கும்போது இதை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக மார்னிங் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானும் எங்கள் மம்மியும் வந்து மார்னிங் இந்த 2 எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து என்னென்ன வந்து நோஸை வந்து ஒன் சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரீத் பண்ணிவிட்டு இதில் வந்து லீவ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவில் வந்து ஒரு 10 times வந்து பண்ணணும். இது இல்லாமல் வந்து ஃபியூ முத்ராஸ் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஏன் என் வாயில் இது வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த முத்ராஸ் என்னன்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். இது ஏற்கனவே பிஹைண்ட் வுட்ஸில் கூட போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட சேனல் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அது அவ்வளோ ட்ரெண்டிங்காக இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 10-15 days நாங்கள் இது கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதில் நிறைய முத்ராஸ் இருக்குது, பட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து 2 முத்ரா. ஸோ அது மட்டும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்கள டெய்லி அவங்களுக்கு எந்த ட்ரபிளும் இல்லைனா கூட பரவாயில்ல, இதை வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். நான் எங்கள் மம்மியை ஃபோர்ஸ் பண்ணி மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் கூட பண்ண வைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சொன்னதை நான் வந்து உடம்புல எந்த நோய் இருந்தாலும் இதை வந்து குணப்படுத்த வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறது மட்டும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து அவங்களே எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த முத்ரா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து லிங்க முத்ரான்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம ஜென்ரலாக வந்து எக்ஸைல் பண்ணுங்களேன். எக்ஸைல் பண்ணுறப்போ ஏதோ ஒரு நோஸில் வந்து கம்மியான காற்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ வந்து ரைட் சைடு நோஸில் வந்து கம்மியாக காற்று வருது. ஸோ இப்போ ரைட் சைடு நோஸில் வந்து கம்மியாக காற்று வரனால இந்த தம் ஃபிங்கர் இருக்குதுல்ல, இது இப்படி பிடிச்சிக்கிட்டு இது வந்து இன்டர்லாக் பண்ணிடணும். இந்த தம் ஃபிங்கர் வந்து மேலே வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபிங்கர்ஸில் வந்து இது இன்டர்லாக் பண்ணி நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும். எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கணும்னா உள்ளே எந்த காற்றும் போகக்கூடாது, ரொம்ப டைட்டாக பிடிக்கணும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம் எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது வந்து எந்த பொசிஷனில் பண்ணலாம், நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா படுத்துட்டு இப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 10-15 minutes வந்து கண்டிப்பாக வந்து இது இப்படியே வச்சுன்னு இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், அப்புறம் வந்து பழகிடும். ஸோ இப்படியே வச்சுருந்தீங்கன்னா வந்து பாடியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஒரு ரிலீஃப் வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து இம்ப்ரவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முத்ரா வந்து மண் முத்ரா, அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ரிங் ஃபிங்கரும் இந்த தம் ஃபிங்கரும் இப்படி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். மற்ற ஃபிங்கர்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பொசிஷனில்
இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் அவ்வளோ டைம் கிடைக்கலன்னா இந்த லிங்க முத்ராவும் இந்த மண் முத்ராவும் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் மார்னிங்கு ஈவினிங் அண்ட் நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணுங்கள். இதோட வந்து அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து இது சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இதோட பேரண்ட் வீடியோ அதில் தான் பார்த்து இந்த முத்ராஸை நான் பார்த்து பண்ணது. அதில் வந்து இன்னும் நிறைய முத்ராஸ் இருக்குது. அதோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. That will help you to recover as soon as possible. Thank you. Stay safe. Bye.